வணக்கம். இன்னைக்கு பரவலாக ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அதை பத்தி நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். ஹோலிஸ்டிக் எஜுகேஷனா என்ன? முழுமையான கல்வி. இன்னைக்கு வரி வரியா விளக்க சொல்லி பத்தியா படிக்க சொல்லி மக்கப் பண்ணி அதை ட்ரில்ல பண்ணி நல்ல மார்க் எடுத்து கொடுக்கறது தான் ஒரு கல்வி அப்படின்னு பெரும்பான்மையான பெற்றோர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அந்த பெற்றோர்களுடைய மைண்ட் செட்டை நம்ம மாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்ப இருக்கிறோம். ஏன்னா பெற்றோர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள்கிட்ட பள்ளிக்கூடம் போனா நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுத்தா நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல கோர்ஸ் கிடைச்சா நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல ஜாப் கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கமே இப்ப மாறி போச்சு. ஆக்சுவலி கல்வியினுடைய நோக்கம் என்ன? இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த இந்த நம்மளுடைய உறவுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருந்து நல்ல விஷயங்களை செய்யணும். அப்படிதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு மாணவர்களுடைய மதிப்பெண்ணை மட்டுமே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய இன்னும் பல திறன்களை பற்றி, மதிப்பு மிக்க மற்ற திறன்களை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, இப்ப குகேஷ் இன்னைக்கு செஸ்ல உலக அளவில் தமிழனை தலைநிமிர செய்து விட்ட அந்த மாண்புமிகு மாணவன், அவர் படிக்கின்ற பொழுது மிகப்பெரிய மீத்திறன் மிக்க மாணவர் கிடையாது. அவர்கள் பெற்றோர்கள் மற்ற பெற்றோர்களை பாதி மதிப்பெண் தான் முக்கியம், நீ படிப்பு தான் முக்கியம், நீ ஜேஇ எழுதணும், நீட் எழுதணும், அப்படியாக அவரை போர்ஸ் பண்ணவில்லை, அவரை திணிக்கவில்லை. அவரை மற்றதெல்லாம் அப்புறம் கிடக்குது, அதெல்லாம் ஈஸியெல்லாம் கிடந்துட்டு போகுது, நீ படிக்கிறதா முக்கியம், அதுல மதிப்பெண் எடுக்கிறதா முக்கியம், நீ இங்க போகணும் அங்க போகணும் அப்படி போகணும் அப்படின்னு எல்லாம் அவர் திணிக்கவே இல்லை. அந்த பிள்ளையினுடைய மதிப்பு மிக்க அந்த திறனை அந்த பெற்றோர்கள் போற்றி இருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள், அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை அவர் எழுதியிருக்கிறார். நம்ம நாட்டுக்கும் நம்ம இனத்துக்கும் நம் தமிழ் சமூகத்துக்கும் மிகப்பெரிய பெருமையை தேடி தந்துள்ளார். ஆனால் இது மாதிரி எத்தனையோ திறன்களை கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இந்த பெற்றோர்கள் சமூகத்தினால, இவர்களுடைய தவறான மைண்ட் செட்னால, இவர்களுடைய தவறான இந்த தேவையினால, வேண்டுதல்னால, கனவுனால இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டு வருகிறார்கள், பாவத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த சமூகத்துக்கும் சேர்த்து அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே பெற்றோர்களே, அருள் கூர்ந்து உங்களுடைய மனப்பாங்கை, உங்களுடைய எதிர்பார்ப்பை பிளீஸ் மாற்றிக்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் மறைந்து கிடக்கின்ற, புதைந்து கிடக்கின்ற அளப்பரிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பினை தாருங்கள் பிளீஸ்.